நல்லது ரசிகளே, இடைவெளிக்கு பிறகு நாங்கள் திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் நேர்காணல் பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நேர்காணல் பகுதியில் பொதுவாக நாங்கள் இன்று அநேகர் மத்தியில் காணப்படுகின்ற ஒரு பொதுவான பிரச்சனையாக இந்த உயர் குருதி அழுத்தம் என்பது காணப்படுகிறது. எனவே அந்த நோயோடு தொடரப்பட்ட வகையில் அதுக்கான எவ்வாறு நாங்கள் உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். வழமையாக எங்களோடு இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் தெளிவான முறையில் வழங்குகின்ற ஊட்டவியலாளர் டி மஹிந்தன் அவர்கள் இன்றும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். பொதுவாக நாங்கள் இப்போது யாரை கேட்டாலும் உயர் குருதி அழுத்தம் என்பது இந்த ஒரு சர்வசாதாரணமான ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டு போகிறது. எனவே இந்த உயர் குருதி அழுத்தம் ஏற்படுவதற்கும் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது இல்லையா? நமது உயர் குருதி அழுத்தத்துக்கும் நமது உணவு பழக்க வழக்கங்கள், முக்கியமாக உணவு பழக்க வழக்கங்கள் என்று சொல்வதை விட நமது வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகள், உதாரணம் சொன்னால் லைஃப் ஸ்டைல் என்று சொல்லுவாங்க, அதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. உணவு பழக்கம் பார்ட் ஆஃப் தட், அதாவது அதன் ஒரு பகுதி. சொல்லுங்க. அதாவது வந்து பார்க்க போனீங்கன்னா உணவு பழக்க வழக்கத்தில் என்று சொன்னால் எங்களோட உணவில் நாங்கள் அதிகம் சேர்க்கப்படுகின்ற உப்பு, அதாவது வந்து உப்பு வந்து எங்களுக்கு ஒரு லிமிட்டட் அளவு தான் தேவை. அந்த தேவைக்கு அதிகமான உப்பை வந்து நாங்கள் பல வழிகளில் சேர்த்துக்கொள்கிறோம். உதாரணத்துக்கு சொன்னால் நாங்கள் சோஸ் சாப்பிடுகிறோம், பப்படம் சாப்பிடுகிறோம், மற்ற இந்த சிப்ஸ் ஐட்டங்கள் சாப்பிடுகிறோம், மற்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுகிறோம். இப்படியான ஐட்டங்களில் வந்து சொசேஜஸ் சாப்பிடுகிறோம். இப்படியான ஐட்டங்கள் தான் செயற்கை உணவுகள் எல்லாத்துலேயும் வந்து அதிக அளவு உப்பு உள்ளது. அதே மாதிரி பார்க்க போனால் எங்களோட பேக்கரி ஐட்டங்கள் இருக்கிறது, பனீஸ், பான், அதில் வந்து பேக்கிங் பவுடர் அதிகம் சேர்ப்பார்கள், அதிலும் அதிக அளவு இருக்கிறது. அப்போ எங்களோட உடம்புல வந்து உப்பு அதிகமாக சேரும்போது அந்த உப்பு வந்து ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது. ஏன்னா அந்த எக்ஸஸ் உப்பு வந்து யூரினோட வெளியேறணும். ஒரு லிமிட் வரைக்கும் யூரினோட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளியேறிக்கொண்டே இருக்கும். அதுன்ற அளவு கொஞ்சம் கொஞ்சம் கூடும்போது ஏற்கனவே ப்ரெஷர் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அது அதிக அளவில் தாக்கத்தை செலுத்தும். ஏற்கனவே ப்ரெஷர் இல்லாத ஒரு ஆளுக்கு பெரிய அளவு தாக்கத்தை செலுத்தாது, ஆனால் அதிக அளவு இருக்கிறவர்களுக்கு அதிக அளவு தாக்கத்தை செலுத்தும். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கொழுப்புணவு. இப்போ இந்த கொழுப்புணவுன்னு சொல்கிறது நாங்கள் சாப்பிட்ற எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் இருந்து, சிப்ஸில் இருந்து, எல்லாத்துலேயுமே நிறைய கொழுப்புணவுகள் இருக்கிறது. இப்போ அந்த கொழுப்புணவுகள் என்ன செய்யணும்னு சொன்னால் உடம்புக்கு போனால் எங்களுக்கு கொழுப்பு ஒரு கொடுத்த அளவு எங்கள் உடம்புக்கு தேவை. மேலதே கொழுப்பு உடலை உடலில் சேரும்போது எங்களுக்கு ஒபேசிட்டி, உயர் குருதி, அது வந்து உடல் எடை அதிகரிப்பு ஏற்படுகிறது. அந்த உடல் எடை அதிகரிப்போடு சேர்ந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த கொலஸ்ட்ரால்ன்றது வந்து உடம்புல அதிகரித்து கொண்டு போகிறது. அந்த கொலஸ்ட்ரால் அதிகரித்து கொண்டு போகும்போது பார்க்கணும்னு சொன்னால் அந்த பிளட் வெசல்ஸில் வந்து உட்பக்கங்களில் வந்து அதை படிவடையும். அது நாங்கள் ஒரு பைப்பில் தண்ணி போகும்போது உள்ளுக்கு கால்சியம் படிவடைந்தால் அந்த தண்ணி வந்து போகிறது தடைப்படும், அல்லது அதிக அளவு தண்ணி வெளியிலேருந்து வரும்போது சின்ன இடவெளியில் போகும்போது அதிக அளவு ப்ரெஷரில் தான் தண்ணி போகும். இதே தான் எங்களுக்கு நடக்கிறது. அதாவது அதால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ப்ரெஷர் கூடிக்கொண்டு போகிறது. மூன்றாவது வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட மன அழுத்தம். இந்த மன அழுத்தம், நித்திரையின்மை, இதுகள் வந்து எங்களோட உயர் குருதி அழுத்தத்தில் வந்து செல்வாக்கு செலுத்துகிறேன். இன்னொரு காரணம் உயர் குருதி அழுத்தம் எப்படி வருதுன்னு சொன்னால் மன அழுத்தத்தால் சில குறிப்பிட்ட ஹோமோன்கள், அட்ரினலின் ஹோமோன் அதிக அளவு சுரக்கும் போது இது வந்து எங்களோட பிளட் ப்ரெஷரை வந்து அதிகரிக்கிறது. இதுவே கண்டினியூஸாக நாங்கள் குரோனிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி கண்டினியூஸாக நாங்கள் அந்த மன அழுத்தத்துக்குள்ளாகும் போது ஒரு நிரந்தரமான உயர் குருதி அழுத்தம் வந்து ஏற்படுகிறது. அடுத்த விஷயம் வந்து பார்த்தா போனோம்னா செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை. நாங்கள் இருந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறது. வாக்கிங் போகிறது இல்லை, எக்ஸசைஸ் செய்கிறது. அதால் வந்து எங்களோட உடம்புக்கு வந்து குருதி சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை வந்து குறைகிறது. மற்றது வந்து அந்த குருதி கிழங்கள்ட பிரிவுகள், அதாவது வந்து கிணக்க வெசல்ஸ், குழாய்கள், சப் குழாய்களை பிரிவதன்மை குறையாக அந்த பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு, இது ஒரே நாளில் நடக்காது, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே போயிடும். கூடிக்கொண்டு போனால் நாங்கள் அதை கட்டுப்படுத்தலாமே தவிர முழுசாக ரிவர்ஸ் பண்ணி மாற்ற முடியாது. இதுதான் இந்த பிளட் ப்ரெஷரில் உள்ள மெயின் பிரச்சனை. சரி, இப்போ ஒருவருக்கு உயர் குருதி அழுத்தம் வந்ததுக்கு பிறகு அவர் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்ன வகையான ஆலோசனைகளை நீங்கள் சொல்ல போகிறீங்க? உயர் குருதி அழுத்தம் வந்தால் முதலாவது அவர் செய்ய வேண்டியது வந்து என்ன விஷயம் என்றாலும் ஒரு மருத்துவரை அணுகி அட்வைஸ் கேட்கணும். முதலாவது உயர் குருதி அழுத்தம் வந்தவருக்கு அதிகமாக இல்லையன்றதை டிசைட் பண்ணுறது வந்து 3 நாளுக்கு அடுத்து டெஸ்ட் பண்ணி குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக இருந்தது அதிகம். ஒரு ஆளுக்கு தற்காலிகமாக கூடி குறையலை, அதே மாதிரி டியூரிங் த டைம் ஒரு நாளில் வந்து கூடி குறையலை, அதை வச்சா முடியும். இப்போ நாங்கள் பிளட் ப்ரெஷர் வீட்டில் வச்சுக்கொண்டு இந்த நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறதுல வேலை இல்லை. இலகுவான வழி என்னென்னா ஒரே நேரம் காலையில் ஒருக்கா இரவு ஒருக்கா ஒரே நேரத்தில் ஒரு 3 நாளுக்கு தொடர்ச்சியாக பிளட் ப்ரெஷர் எடுத்து தொடர்ந்து எங்களுக்கு ஹை என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு இருக்க வேண்டியது 120/80, அதை விட கூட போய் ஒரு வயசான ஆளுக்கு ஒரு 130
80-85 இருக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது 3 முறை பார்த்து அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மருத்துவர் அணுகி இல்லாட்டி மருத்துவர் அணுகி 3 முறை பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மருத்துவர் என்ன முடிவெடுப்பார்ன்னு சொன்னால் இதற்கு மருந்தால் ட்ரீட் பண்ணுறதா அல்லது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும் போதுமாண்டு அவர் சொல்கிற அட்வைஸை மட்டும் நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் எங்கட பாட்டுக்கு மருந்துகள் போடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அந்த பிளட் ப்ரெஷரை வந்து நாங்கள் முதல் டிஃபைன் பண்ணுறது இப்படி தான். டிஃபைன் பண்ண பிறகு என்ன காரணத்தால் பிளட் ப்ரெஷர் வந்ததுன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதில் வந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளங்கள் இருக்கலாம், வேறு ஏதாவது ஹோமோன் ப்ராப்ளங்கள் இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளங்கள் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், வேறு ஏதாவது லிவர் ஃபங்க்ஷன் வேறு ஒரு உடல் ஃபங்க்ஷன்களில் தொழிற்பாடுகளில் பிரச்சனை இருக்கலாம், ஒபேசிட்டி அதிகளவு உடல் வெயிட்டால் வந்திருக்கலாம், ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸால் வந்திருக்கலாம். அப்போ நாங்கள் சரியாக அனலைஸ் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸால் வந்தேன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸாக குறைக்கலாம், உடற்பயிற்சி குறைபாட்டை உடற்பயிற்சியாக செய்யலாம், உடல் எடை அதிகரிப்பால் வந்தேன்றால் அதை குறைத்து கொள்ளலாம் சாப்பாட்டு. ஆனால் மற்ற 2 உடல் அங்கங்களில் உள்ள தொழிற்பாட்டு பிரச்சனை ஹோமோன் பிரச்சனையாலேயோ கிட்னி பிரச்சனையாலேயோ வெறுமாக இருந்தால் அதை நாங்கள் அதுக்குரிய நிபுணத்துவம் உள்ள வைத்தியர்களோடும் சரியாக அணுகி அது சரியான மருத்துவ முறைகளை சரியான மருத்துவ டெஸ்ட்டுகளையும் செய்து நாங்கள் அதுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை முறையாக மேற்கொண்டால் அந்த ப்ரெஷரால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் பெறாமல் நாங்கள் வாழலாம். நிச்சயமாக. அதே போல் நான் நினைக்கிறேன் இப்போது அந்த நீங்கள் சொன்னீங்க உயர்குருதி அழுத்தம்னு சொல்கின்ற போது அது இப்போது அதிகமாக நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையிலே ஒரு சர்வசாதாரணமான ஒரு நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் பிரதானமாக நீங்கள் சொன்னீங்கள் எண்ணத்தன்மையான சாப்பாடுகளையும் உப்பு கலந்த சாப்பாடுகளையும் வந்து நீங்கள் இயலுமான அளவு நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது தவிர்த்து கொள்ள வேண்டும் சொல்லி பொதுவாக இப்போது இருக்கின்ற சிறுவர்களுக்கு கூட இவ்வாறான நோய்கள் இப்போது அதிகரித்து கொண்டு போகிறது. இதற்கு எதுவும் விசேட காரணங்களுக்கு சிறுவர்களுக்கு வேறதுக்கான பிரதானமான காரணமாக நாங்கள் சொல்வது வந்து அதிக அளவு கொழுப்பு உணவை உட்கொண்டு சிறுவர்களை பார்த்தோம்னு சொன்னால் சைல்டு ஒபேசிட்டி, அதாவது இளம் வயதிலேயே அதிக அளவு உடற்பருமனோடு இருக்கிறார்கள். முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை வந்து பார்த்தா எந்த சிறுவர்களும் இப்போ வந்து உடற்பயிற்சி செய்வதில்லை, குறைவு மெது சரியான குறைவு. எல்லாம் ஆட்டோவில் போய் வருவாங்க, காரில் போய் வருவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வயதை விட அதிக அளவு வந்து அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கப்படுகிறது படிப்பில். அதாவது ஒரு பிள்ளை வந்து ஸ்காலர்ஷிப் எடுக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. அதுமாதிரி பக்கத்து வீட்டு பிள்ளையோட நீ தோற்றால் எங்களுக்கு ஈகோ வந்துவிடும் அப்படின்னு சொல்லி தங்கட ஈகோவை பிள்ளைகளை திணிப்பார்கள். அப்படி அந்த பிள்ளையை வந்து ஒரு போட்டியில் உருவாக்கும் போது அந்த பிள்ளை கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது. இந்த காரணங்களால் தான் அதாவது வந்து சிறுவர்களுக்கு வந்து ப்ரெஷர் வருது. அப்போ அதை தடுக்கிறதுண்டா என்ன செய்யணும்னா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட வந்து நட்பாக பழக வேண்டும், அளவான ஒர்க் லோட் கொடுக்கணும். சென்ற பிள்ளை எல்லாத்திலையும் திறமசாலியாக கொண்டு நிற்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு எதில் டேலண்ட் இருக்கோ அதில் மட்டும் திறமசாலியாக பார்க்க வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா உணவு வந்து வீட்டில் சமைத்து குறைந்த அளவு கொழுப்போடு நல்ல தானியங்கள் மரக்கறிகளோட பேலன்ஸ் டயட் சமநிலையான டயட்டை வந்து ஊட்டச்சத்துக்களோடு கொடுத்து பழக்க வேண்டும். வெளி உணவுகள் இனிப்பு வகைகள் சாப்பிடுவதை குறைக்க பழக்க வேண்டும். அப்படியான விடயங்கள் செய்வதூடாக அந்த பிள்ளை உடற்பயிற்சி செய்ய தூண்ட வேண்டும். டிவி கேம் விளையாடுறது, கம்ப்யூட்டர்லேருந்து கேம் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, டிக்டாக் செய்கிறது என்று இல்லாமல் வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் ஓடுறது, ஸ்போர்ட்ஸ் செய்கிறதுன்னு சொல்லி அவர்களை நான் கட்டாயம் ஊக்குவிக்க வேண்டும். இதனூடாக அவர்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆரோக்கியமான பிள்ளைகளாக வாழ சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சரி, அதுபோல் நீங்கள் இந்த உயர்குருதி அழுத்தம் ஏற்படுவதற்கு பரம்பரையும் ஒரு காரணமாக இருக்குமா? பரம்பரை ஒரு காரணம், பரம்பரையில் இருந்தால் வரலாம். ஆனால் அதை நாங்கள் முழுசாக சொல்ல முடியாது. என்னென்னா என்னதான் பரம்பரையில் இருந்தாலும் நாங்கள் வந்து சரியான உணவு பழக்க வழக்கத்தையும் சரியான உடல் எடையையும் நாங்கள் சரிப்படுத்துவோம் என்றால் அதை வந்து உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு வந்து பரம்பரையாக வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறது, எனக்கு கூட தான் பிளட் ப்ரெஷர் வந்தது. ஆனால் மருந்துகளோடு நான் செய்தாலும் காலப்போக்கில் வந்து நான் என்னுடைய சரியான கட்டுப்பாட்டு முறைகளை கட்டுப்படுத்தி இப்போ மருந்து இல்லாமல் சாதாரண கட்டுப்பாட்டில் ப்ரெஷரை வச்சிருக்கிற அளவுக்கு நான் கொண்டுருக்கேன். அதாவது முயற்சி செய்தால் நடக்காதுன்ற எதுவுமே இல்லை. நிச்சயம் எங்களோட முயற்சியால் நாங்கள் இந்த டயபெட்டிக் ப்ரெஷரை வந்து எங்களோட முயற்சியால் வந்து நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். அதே போல் இப்போ லோ ப்ரெஷர்னு சொல்லுவார்கள். இந்த லோ ப்ரெஷர் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? லோ ப்ரெஷருக்கு வந்து காரணம் வந்து நாங்கள் சொல்லுவதுன்னு சொன்னால் முதலாவது வந்து டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. நாங்கள் போதிய அளவு நீர் உட்கொள்ளாட்டி எங்கள் உடம்பை வந்து நீர் வெளியேறி கொண்டிருக்கும் வெக்க காலங்களில். நாங்கள் உட்கொள்கிற நீர் வந்து குறைஞ்சால் லோ ப்ரெஷர் வரும். 2வது பார்த்தோம்னா சில பிளட் ப்ரெஷர் மெடிசின் எடுக்கிறவர்களுக்கு அதிக அளவு ஜூரின் போகிறதுக்கான மருந்து கொடுப்பார்கள். அந்த அதிகளவு யூரின் போகிறதுக்கு மருந்து கொடுக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகளவு நீர் வந்து யூரினோட போய்கொண்டிருக்கும். அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அவர்கள் அதிகளவு நீரை உட்கொள்ளாட்டி அவர்களுக்கு லோ ப்ரெஷர் வரும். 3வது பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த காரணம் வந்து சொன்னோம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால்
டயபெட்டிக் வந்து அன்கண்ட்ரோலாக இருந்தால் கட்டுப்பாடற்ற நிலையில் நீரிழிவு நோய் இருக்கும்போது அதிகளவு சுகர் வந்து குளுக்கோஸ் வந்து சிறுநீரோட வெளியேறும்போது அவர் அதிகளவு யூரின் வெளியேறும். பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 15 20 யூரின் போவார் தொடர்ந்து. அவர்கள் அதிகளவு தண்ணியை ரீப்ளேஸ் பண்ணாட்டி அவர்களுக்கு டீஹைட்ரேஷன் வரும். ஆனால் இப்போ டீஹைட்ரேஷன் வந்தால் என்ன பாதிப்புன்னு சொன்னால் நல்லா ப்ரெஷர் குறைஞ்சு கொண்டு போகும்போது இந்த கிட்னி வந்து சிறுநீரை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் ஒன்று வேணும் பிளட் வெசல்ஸுக்கு. அந்த ப்ரெஷர் சரியாக இல்லாட்டி வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் சிறுநீர் வெளியேறதோ கழிவகற்றிலோ பாதிக்கப்படும். ரெண்டாவது விஷயம் என்னென்ன நடக்கும்னு சொன்னால் ஹார்ட் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும். ஏன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஓரளவுக்கு லிக்விட், அதாவது வந்து ரத்தத்தில் திக்னஸ் வந்து கூடிக்கொண்டு போயிடும் இந்த நீர் குறைந்த உடனே. அதால் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும். அப்போ அதனால் வந்து நாங்கள் நீரின் அளவை எப்போதும் சரியான எங்களுக்கு சிம்டமேட்டிக்காக தெரியும். நீரின் அளவு குறைந்தால் எங்களுக்கு ஒரு களைப்பு வரும், ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியும். எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இல்லாமல் சாதாரணமாக ஒரு களைப்பு வருது, சோர்வாக இருக்கிறது அண்டா நாங்கள் செக் பண்ணணும். அதுக்கு நீர் பிளேஸ்மெண்ட்டாக என்ன செய்யலாம்னா அதிக அளவு கனிவுப்புகள் நிறைந்த உணவுகள் தண்ணிகளை குடிக்க வேண்டும். உதாரணத்துக்கு இளநீ குடிக்கலாம், பழச்சாறுகள் குடிக்கலாம். சில வந்து வாட்டர் அதிகம் உங்களால் குடிக்க முடியாமல் இருக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து இயற்கையான பழச்சாறுகளை கூட குடிக்கலாம், இளநீ குடிக்கிறது ஊடாக. அதை மற்றது சில மினரல் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது ஊடாக, நிறைய தண்ணி குடிக்கிறது ஊடாக, மற்றது கூலான என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறது ஊடாக, மற்ற உடம்பை விட்டு நீரிழப்பை குறைக்கிறதுக்கான க்ரீம்களை பாவிக்கிறது ஊடாக நமக்கான நீரிழப்பை குறைத்து ப்ரெஷரை வந்து லோவுக்கு போகாமல் நாங்கள் கட்டுப்பாட்டில் குறைந்த அளவுக்கு போகாமல் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்ல விஷயங்களை பார்க்குற நேரம் உயர் குருதி அழுத்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் பரிசோதனைகள் மூலமாகத்தான் கண்டுகொள்ளலாம். சில நேரம் சிலருக்கு அது இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அது இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது. எனவே என்ன வகையான அறிகுறிகளை நாங்கள் சாதாரணமாக காணக்கூடியதாக இருக்கும்? இல்லை, ப்ரெஷர் இருக்கும்போது பார்க்க போனால் பெரும்பாலான ஆட்களுக்கு அறிகுறிகள் இருப்பதில்லை. அதுதான் பெரிய ஒரு ஆபத்தான நோய். அது என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு வெரி ஹை. நான் ரீசெண்டில் ஒரு பேஷண்ட் எனக்கு தெரிஞ்சதை சந்திச்சாங்க. அவங்களுக்கு வந்து சாதாரணமாக இருந்தாங்க. ப்ரெஷரை செக் பண்ணி பார்த்தா 180 இருக்குது, 130 இருக்க வேண்டியது 180. அவங்களுக்கு எதுவுமே ஃபீல் பண்ணலை. ஆனால் உள்ளுக்கு அவங்களுக்கு பாதிச்சு கொண்டே போயிருக்கு. ஆமாம், ப்ரெஷர்ன்றது வந்து எங்களுக்கு நாங்கள் பொதுவாகவே ஒரு 35-40 வயசுக்கு பிறகு செக் பண்ணி பார்க்குறது எப்போதும் நல்லது. இந்த ப்ரெஷர் வரது எங்களுக்கு தெரியாது. ஆனால் சில பேருக்கு சிம்டம் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், தலை சுற்று இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் அது வேரியஸ் காரணங்கள் ரீசன்களாக இருக்கிறதால நாங்கள் ப்ரெஷருக்கு தானேன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பெஸ்ட் வழி வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ப்ரெஷரை செக் பண்ணி கொண்டு மிஷினை கட்டி பார்க்கணும், பார்த்தா தான் அது தெரியும். சரி, அதே போல் இப்போ அது நாங்கள் நினைக்கிறோம் வேறு நோய்கள் இருந்து இதுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? வேறு நோய் உள்ள ஒருவருக்கு இந்த ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது? கட்டாயமாக. இப்போ இருதய நோய் இருக்குன்னு சொன்னால் ப்ரெஷர் கூடிக்கொண்டு தான் பொதுவாக போகும். என்ன சொன்னால் இருதய நோய் இருக்கும்போது இருதயம் வந்து அதை பம்ப் பண்ணுற அளவு வந்து கஷ்டப்பட்டு தான் ஹார்ட் பம்ப் பண்ணும். இப்போ ஹார்ட்டில் பிளாக்ஸ் வரும்போது ஹார்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பம்ப் பண்ணும். அப்போ பம்ப் பண்ணும்போது வந்து ப்ரெஷர் கூடிக்கொண்டே போகும். ரெண்டாவது வந்து எங்களோட ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதுல வந்து கிட்னிக்கு, அதாவது சிறுநீரகத்தை பெரும் பங்கு இருக்குது. இப்போ சிறுநீரகத்தில் சுரக்கப்படுற சில ஹோமோன்கள் தான் ஹீமோக்ளோபின், ப்ரெஷர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறது. அப்போ எங்களுக்கு வந்து கிட்னி பாதிக்கப்படும் போது மருந்து எடுத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ப்ரெஷர் அதிகரித்து கொண்டே போகும். அப்போ கிட்னி பாதிக்கப்படுகிறன்னு சொன்னால் எங்களோட முதலாவது சிம்டமே வந்து ப்ரெஷர் கொஞ்சம் கூடும், கொஞ்சம் கொஞ்சமாக கூட வலிக்கிடும். இதை வச்சே நாங்கள் கிட்னியில் ஒரு பாதிப்பு இல்லை ஹார்ட்டில் ஒரு பாதிப்பு பண்ண முடிவுக்கு வரலாம். இப்போ இதனால் வந்து நாங்கள் அதை கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ப்ரெஷர் கூடினா ரிவர்ஸ் மற்ற பக்கத்தில் கிட்னியில் பாதிப்பு இருந்து ஹார்ட்டில் பாதிப்பு இருந்தால் ப்ரெஷர் கூடுமன்ற மாதிரி ப்ரெஷர் கூடி இருந்தால் இது ஃபர்தர் இன்னும் பாதிக்கப்படும். இப்போ எல்லாமே ஒரு சைக்கிள். எனவே கண்டிப்பாக நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு ப்ரெஷர் கட்டாயமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களில் நிச்சயமாக ஒரு மாற்றம் தேவை. நீங்கள் ஒரு ஊட்டவியலாளர், நியூட்ரிஷன் என்ற அடிப்படையில் உயர்குருதி அழுத்தம் உள்ள நோயாளிகளுக்கு என்ன வகையான உணவுகளை அவர்களுடைய நாளாந்த சாப்பாட்டிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும்? உயர்குருதி அழுத்தம் முதலாவது டார்கெட் பண்ணணும் வெயிட் ரிடக்ஷன், சோல்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல், அதில் ஃபைபர். அப்போ உதாரணம் சொன்னால் நான் சொல்கிறது சிம்பிளான வழி என்னென்னு சொன்னால், அந்த ஒரு பிளேட்டை எடுத்து 4ஆக பிரித்து உணவு தட்டை எடுத்து 4ஆக பிரித்து அதில் 4இல் 1க்கு மட்டும் மாச்சாப்பாடு, மிச்ச 4இல் 1க்கு மிரக்கறிகள், மிச்ச 4இல் 1க்கு பழங்கள், மிச்ச 4இல் 1க்கு வந்து புரத சாப்பாடு. அங்கே ஒயிலுக்கு இடமே இல்லை. ஒயில்ன்றது வந்து ஒரு பாவிக்காததுமாக இருக்க வேண்டும். இப்படியான ஒரு உணவு பழக்கத்தை கொண்டு போகுது. 1 கப் சோறு சாப்பிட்டா 1 கப் பழம், 1 கப் மிரக்கறி, 1 கப் புரதம். புரதம்னு சொல்லும்போது கடலை, கவுப்பி அதிலும் வரலாம், மீன் இறைச்சியும் வரலாம், முட்டையும் வரலாம், சாப்பிடலாம். இப்படி ஒரு பேலன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். மற்றது ஒரே டைமில் வந்து அதிக அளவு சாப்பிட்றத தவிர்த்து ஒரு 5 நேரம் சாப்பிடணும். அது காலம் ஒரு கொஞ்சம், 10 மணிக்கு ஒரு சின்ன ஸ்நாக், 12 மணி 1 மணிக்கு கொண்டு, ஏர்லி டின்னர் ஒரு 7-8 மணிக்குள்ளே ஒரு டின்னர், 4 மணிக்கு ஒரு சின்ன ஸ்நாக், இப்படி பிரித்து சாப்பிட வேண்டும். மற்றது வந்து உடற்பயிற்சி, ரெகுலர் உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 45 மினிட்ஸ் அட்லீஸ்ட் வாக்கிங்.
பட் உங்களோட நீங்கள் ஃபோனில் பார்த்துக்கொள்ளலாம் அந்த கூகுள் ஃபீட் இருக்கிறது. அதில் வந்து ஒரு நாள் 10,000 நடை ஃபீட் நீங்கள் ஃபீட் பண்ணி அந்த டார்கெட்டை ஒரு நாள் அச்சீவ் பண்ணி கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரெஷர்களால் வர பாதிப்புகள் மிக மிக குறைக்கப்படலாம். அதே போல் நினைக்கிறேன். எனவே உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதே போல் உடல் பயிற்சிகள் நீங்கள் தொடர்ச்சியாக நாளாந்தம் உங்களால் முடிந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல் நீங்கள் சொன்னீங்க உள ஆரோக்கியம். எனவே நாங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்றால் வெளி அழுத்தங்களிலிருந்து வருகின்ற போது கூட இந்த உயர் குருதி அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த உள ஆரோக்கியத்தை நாங்கள் இவ்வாறு பண்ணலாம். மைந்தர், உள ஆரோக்கியத்தை பண்ணலாம்ன்றா நாங்கள் நிறைய பேர் வந்து நிற்கிறது வந்து மெடிடேஷன் செய்தால் ஸ்ட்ரெஸ் போகும், யோகாசனம் செய்தால் ஸ்ட்ரெஸ் போகும், தியானம் செய்தால் ஸ்ட்ரெஸ் போகும், கவுன்சிலிங் செய்தால் ஸ்ட்ரெஸ் போகும். எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆளாளுக்கு அது வேறுபடும். இப்போ என்ன எடுத்துக்கொண்டீங்களா, ஒரு மெலோடி சோங்கை கேட்டால் எனக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். எனக்கு இப்போ நாங்கள் நினைக்கலாம், இப்போ மனசுக்குள்ளே நாங்கள் நினைச்சோம் இப்போ மெடிடேஷன் செய்கிறோன்னு சொல்லி மூக்கை இப்படி பிடிச்சி கொண்டு நாங்கள் சுவாசிச்சு கொண்டு மனதுக்குள்ளே யாரால் திருட்டி கொண்டு பிடிச்சி இது பண்ண பிடிச்சி கொண்டு மூக்கு பிடிச்சி மூச்சு இழுக்கிறதால எங்களை ப்ரெஷர் குறைய போகிறது இல்லை. எங்கன்னா மனதை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரன்றதுக்கு தான் இதில் ஒரு வழியாக நாங்கள் சொல்கிறோம். அது மாறுபடும். என்ன விஷயம் பண்ணா எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த விலகி எங்களோட மனதை வந்து கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டும். அது என்ன வழின்றது எங்களுக்கு சூட்டபிள் வழி. நாங்கள் சில வழி எனக்கு ஒரு வாக்கிங் கேட்டுக்கொண்டு ஒரு பீச்சில் நடந்தால் குறையும் பண்ண அதை செய்யுங்க. சிலர் பாட்டு கேட்டால் குறையும் பண்ணால் குறையும், சிலர் யாராவது சட் பண்ணி கொண்டு தான் குறையும் பண்ணால் அதை சட் பண்ணுங்க. ஆனால் இதுதான் வழி என்ற ஒரு டிஃபனிஷன் இல்லை. ஒவ்வொரு வழி இருக்கிறது. இதில் ஒரு வழி. அதுக்காக யோகா செய்தால் எல்லாருக்கும் ப்ரெஷர் குறைய மாட்டி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி. உங்களுக்குரிய வழியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் எது செய்யும் போதும் மனதை அந்த செய்யும் போது அந்த மனதை அது வந்து விளைச்சி அதாவது சொல்லுவாங்க ஒரு வெக்யூமர் பூட்டணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு போகும்போது உங்களோட உடம்புல ஒரு வெக்யூமரை பூட்டி மனசளவில் ஆஃபீஸில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் வெளியில் சக் பண்ணி வீட்டில் தள்ளிவிட்டு வீட்டுக்கு வெளியில் தள்ளிட்டு வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்கு போகும்போது நீங்கள் வீட்டுக்காரர் நொட்ட ஆஃபீஸ் மேன். நீங்கள் சிஇஓவாக இருக்கலாம், டிரெக்டராக இருக்கலாம் ஒரு கம்பெனியில். வீட்டுக்கு போகும்போது நீங்கள் அந்த வீட்டுக்குரியவர். அங்கே போய் நீங்கள் சிஇஓ கிடையாது. உங்களோட ஒய்ஃபோட நீங்கள் சிஇஓ மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. ஆமாம், அப்படி மாறணும். அதுமாதிரி வீட்டை விட்டு வெளியில் போகும்போது வைஃப் புறுப்புறுத்து அனுப்புறா, பிள்ளை புறுப்புறுத்து அனுப்புறது எல்லாம் ஆஃபீஸுக்கு கறி கொண்டு போய் அங்கே உள்ள வேலை செய்யணும் பாயக்கூடாது. ரெண்டுமே உங்களை ஸ்ட்ரெஸ் கூட்டும். மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் உதாரணத்துக்கு சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள்லாம் 3 மடங்கு ஆக்குகிறோம். எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இன்றைக்கு பிந்தி போனீங்க, வேலைக்கு போகிறீங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா பிந்தி போனோம் பாஸ் எப்படி பேச போகிறாரு என்னச்சு ஒருக்கா ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஆமாம், பேருந்து போய்கொண்டிருக்கும் போது பேச போகிறார் கட் பண்ணி கொண்டே போய் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கொண்டே போய் அவர் ஏசி வாங்கும்போது திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி பேருந்து அவர் ஏசி போட்டாருன்னு சொல்லி பிறகு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரே விஷயத்துக்கு நீங்கள் 3 தடவை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஏசுகிற நேரம் மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆகி போட்டு ஜாலியாக இருங்க. அப்போ உங்களோட ஸ்ட்ரெஸ் 3 ரவுண்டாக குறையுது இல்லையா? நிச்சயமாக. இதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கான வழியே தவிர கவுன்சிலிங் செய்கிறது, சைக்காலஜிஸ்ட்டை போகிறது. ஓகே, டிசீஸ் சில பேருக்கு மென்டல் டிஸார்டரால் ஸ்ட்ரெஸ் வந்தால் சைக்காலஜிஸ்ட்டை போகும்போது இல்லாட்ட ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் ஒரு மெடிசன் எடுக்கும்போது கட்டுப்படுத்த பண்ணுறது வர வழியா. சாதாரண ஆட்களுக்கு வந்து நீங்களாம் உங்களோட மைண்டை கட்டுப்படுத்த வேண்டும். உங்களோட மைண்டை எப்படி கட்டுப்படுத்தப்பட வேண்டும், எப்படி எதாவது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்குதோ அதை செய்யுங்க. அதுக்காக வந்து நான் சொல்லவில்லை ஆல்கோஹால் குடிச்சா என்ஜாய்மெண்ட் கிடைக்குது தானே, நிறைய குடிச்சிட்டு நான் படுத்தேன்டா ஓகே, அது பிள்ளை. அது இன்னும் பாதிப்பை கொண்டு வர விஷயம். ஸ்மோக் பண்ணுறது அது பாதிப்பு. எங்களுக்கு மெட்டவனுக்கும் காம் பண்ணாமல் எங்களோட உடம்புக்கும் காம் பண்ணாமல் எப்படி இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறாரு யாருக்கும் பாதிப்பு இல்லை. ரெண்டு வீட்டை போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறதால யாருக்கும் பாதிப்பு இல்லை. அல்லது ஒரு வாக்கிங் போகிறதால யாருக்கும் பாதிப்பு இல்லை. மெடிடேஷன் செய்வது உங்களுக்கு அதான் சாட்டிஸ்ஃபைடாக மாதிரி செய்யுது. சாமி கும்பிட்றது ஓகே, அது உங்களுக்கு பிடிக்கும்னு அதை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச முறையில் உங்களை மேலே கட்டுப்படுத்துங்க. உங்களுக்கு எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குது. நிச்சயமாக. அதே போல் இன்னும் ஒரு பொதுவான பிரச்சனை தான் இந்த உடலில் வந்து சீனியினுடைய அளவு அதிகரிப்பது. இதற்கு என்ன வகையான உணவுகளை நாங்கள் சாப்பிட வேண்டும், இதை கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொள்வது? அதாவது வந்து சீனி அதிகரிக்கிறேன்னு சொன்னால் எல்லாரும் நினச்சி கொண்டு வருவது சீனி சாப்பிட்டால் தான் சீனி அதிகரிக்கும். நேரடியாக நாங்கள் சீனி எடுக்கிறதாலே ஐஸ்கிரீம் சாப்பிட அப்படி கிடையாது. எல்லா மாச்சத்துக்களும் சீனி தான். ஆட்டமாண்டா சரி, சில பேர் சொல்லுவாங்க நான் ரெட் ரைஸ் தான் டாக்டர் 5 பிளேட் சாப்பிட்றேன். ரெட் ரைஸ்லேயே மாத்தான் இருக்குது, சத்து தான் இருக்குது. அதாவது ஆட்டா ரொட்டி தானே நான் 5 ரொட்டி சாப்பிட்றேன். இல்லை, ஆட்டாலையும் அதே தான் இருக்கிறது, கொஞ்சம் குறைய இருக்குது, அவ்வளோதான். அப்போ நாங்கள் மாச்சத்துன்றது வந்து எவ்வளவு எங்களோட உடம்புக்கு கட்டுப்பாட்டில் சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த லெவலுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணும்போது எல்லா மாச்சத்தும் கட்டுப்பாட்டுக்கான் இருக்கும். உடம்புல புரதத்தால் ரீப்ளேஸ் பண்ணலாம், மிரக்கறியால் ரீப்ளேஸ் பண்ணலாம். பழங்கள் கூட லிமிட்டாக தான் இருக்கணும். ஏன்னா பழத்துலேயும் நீர் இது இருக்கிறது, சீனி இருக்கிறது. அப்போ நாங்கள் சிலது இன்டிரெக்ட் சீனின்னு சொல்லி எங்களுக்கே தெரியாமல் சீனி இருக்கிறது. எப்படின்னு சொன்னால் உரைப்பாக இருக்குன்னு சாப்பிட்ற உரைப்பாக இருக்கிறது சாப்பிட்ற சில்லி பேஸ்ட் அதில் கூட சீனி இருக்குது, அதில் நிறைய சீனி சேர்க்கப்பட்டிருக்கிறது. உரைப்பாக இருக்கிறன்னு சாப்பிட்ற சோஸ் முழுமையாக சீனி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்ற மில்க் பவுடர் மில்கில் நிறைய சீனி சேர்க்கப்பட்டிருக்கு. ஜோக்கெட் தானின்னு சாப்பிட்றோம், ஜோக்கெட்டில் நிறைய சீனி சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களுக்கு தெரியாமல் சீனி போகிற வழியில் கணக்கே இருக்கிறது. இதுகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எப்போவுமே லேபிளிங் ஃபுட் லேபிளிங்கை வாசிக்கணும். அதில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் எழுதியிருப்பான்.
அது சில பேர் சொல்லுவாங்க சீனி குறைந்த பழச்சாறு இருக்கிறது நான் அதை குடிக்கிறேன். ஒரேஞ்ச் கலரில் போட்டால் சீனி குறைவானது, சுகர் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போய் சீனி தான், அதெல்லாம் ஒரு வியாபார யுக்தி மட்டும்தான். அப்போ நாங்கள் சீனின்னு சொன்னால் நாங்கள் அவாய்ட் பண்ண நிறைய ஃபைபர் ஃபுட்ஸ், நேர்ச்சத்துள்ள மிரக்கறிகளை சாப்பிடணும், நிறைய புரத சாப்பாடுகளை சாப்பிடணும், கவுப்பி, கடலை, மீன், இறைச்சி, முட்டை, பருப்பு இப்படியானதில் மற்றது அப்படி ஒரு பேலன்ஸாக கொண்டு வரணும். அது கார்போஹைட்ரேட் தேவையில்லைன்னு சொல்லவில்லை, குறைந்த அளவில் தேவை, எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சாப்பிடுவோம். அதுக்கான கால்குலேஷன் எப்படி எவ்வளோ உங்களோட டோட்டல் கல்ல எவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவை உங்களோட உடம்புக்கு அன்றா வந்து நீங்களோட ஊட்டவியலாளரை சந்தித்து கணித்து உங்களுக்கு ஏற்ற ஒரு பிளானை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி தான் நீங்கள் போகணுமே தவிர இன்டர்நெட்டில் பார்க்குறதோ இல்லாட்டி ஒரு ஆள் பாவிக்கிறது உங்களுக்கு பொருந்துமெண்டோ இல்லை, உங்களுக்குரியது அதன்படி நீங்கள் போகணும். அதே போல் சில சொல்லுவாங்க, இப்போ சில நேரம் எங்களுக்கு பசி இல்லாமலே வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சாப்பிட்டு கொண்டு தூங்குவோம். இப்போ அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு முறையா? இல்லை, நிறைய நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது ஃபேஷனுக்கு மட்டும்தான், ஒரு ஹாபி, கண்ட ஒன்று ஒரு டெண்டன்சி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போவீங்க, இப்போ சில கடையில் பசிக்காது, ஆனால் ஒரு அந்த அரோமா வரும், அந்த கடையை தாண்டும் போது ஒரு வாசனை ஒன்று வரும். இப்போ நீங்கள் சொன்ன சில சாஃப்ட் ஷூப்பை சாப்பிட்டு அந்த சிக்கன் பொரிக்கிற வாசனை வரும், ஃப்ரைட் ரைஸ் செய்கிற வாசனை வரும், ஒரு வாசனை ஒன்று வரும். அப்போ நாங்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுகிறோம். அப்போ எங்களுக்கு பசி இருக்கோ இல்லையோன்றது வேறு, சாப்பிடுகிறோம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது டின்னா வந்து சிப்ஸ் இருந்தால் அந்த டின்னோட சிப்ஸ் சாப்பிட்றது போல அது பசி எண்டு இல்லை, எங்களுக்கு தேவை. இப்படி தான் எங்களுக்கு அந்த அவைலபிலிட்டியை வந்து குறைக்கணும். எங்களோட ஃபுட் கிடைக்கிற அவைலபிலிட்டி, கூடாத ஃபுட்டுகள், சிப்ஸுகள், இதில் கிடைக்கிற அவைலபிலிட்டியை வந்து எப்பவும் குறைக்கும். வீட்டில் வந்து அதில் வாங்கி வைக்கக்கூடாது, தேவைக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு போட்டு போயிடுவோம். அப்படி நாங்கள் சில செய்யணும். வெளியில் வரும்போது வாங்கக்கூடாது, தேவை எங்களுக்கு தேவையில் வந்து வாங்கக்கூடாது. இப்போ தான் சொல்லுவாங்க, கடையில் போனால் ஒரு உடுப்பு வாங்க போனால் 4 உடுப்பு வாங்குவோம்ன்ற மாதிரி சாப்பாடையும் அப்படி தான் நாங்கள் தேவைக்கு மிஞ்சி சாப்பிடுவோம். சில உள்ள போனால் ரெஸ்டாரண்ட்டில் போனால் எல்லாம் ஆசையாக இருக்கும், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவோம், கடைசியாக எல்லாம் சாப்பிடுவோம். நிறைய இப்போ இலங்கை பொறுத்தளவில் ஃபுட் வந்து வேஸ்டேஜ் வந்து கூடுதல். மற்றது இன்னும் ஒரு வேஸ்டேஜ் கூடுறதை விட இன்னும் மட்டும் நாங்கள் செய்கிறோம், வயிற குப்பை தொட்டியாக பாவிக்கிறோம். அதை வந்து ஓகே வேஸ்டேஜ் ஆகாமல் நாங்கள் சாப்பிட்றோம், அதுவும் பிள்ளை நிறைய சமைச்சு போட்டு ஐயோ வீணாக போகுதே நாங்கள் சாப்பிட்றோம். அது குப்பையில் போகிறத விட எங்களோட வயதை குப்பையாகிறதால இன்னும் எங்களுக்கு பாதிப்பு கூடும். ரெண்டும் நாங்கள் அளவாக சமைச்சு அளவாக சாப்பிடணும், அளவாக ஆர்டர் பண்ணி அளவாக சாப்பிடணும். அதே போல் நீங்கள் சொன்னீங்க இப்போ கார்போஹைட்ரேட் முக்கியம், புரோட்டீன் முக்கியம், விட்டமின்ஸ் முக்கியம். அதே போல் அநேகமாக நாங்கள் பார்க்குற நேரம் இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த நட்ஸ் வந்து எடுக்கிற விதம் வந்து குறைவு தானே? ஆமாம். இப்போ நட்ஸ் வந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய போஷணை எதுவாக இருக்குது, ஏன் இந்த நட்ஸினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நட்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபுட், நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது, எல்லாமே இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. இன்னும் ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு நட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் எடுக்கிற கஷ்டமாக இருக்கிறதுக்கான விலை கூட. உதாரணம் சொன்னால் கேஷோ நட், பீனட்ஸ், பாதாம், பிஸ்தா எல்லாம் நச்சு பாக்கி இல்லாத விலை உள்ளதுக்கு எங்களுக்கு சீப்பாக கொடுக்க ஓரளவுக்கு ஏனும் குறைந்த விலை கொடுக்கறது கச்சா, பீனட்ஸ், கிராம்ஸ். இது ரெண்டையும் நாங்கள் சாப்பிடலாம், குறிப்பிட்ட அளவுக்கு தான் சாப்பிடணும். அதுவும் குறிப்பிட்ட அளவுக்கு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 50 கிராம் சாப்பிடலாம் ரோஸ்ட். அது கூட பொரிச்சு சாப்பிடக்கூடாது, நிறைய உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடாது, ரோஸ்ட் பண்ணி சாப்பிடணும், பேக் பண்ணி இல்லை ரோஸ்ட் பண்ணி. அது மூலமாக தான் அந்த போஷாக்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதர், சுகதை ஒருவர் நாளந்தம் எவ்வளவு அளவு நீர் பருக வேண்டும்? டிபெண்ட்ஸ். ஆனால் ஒரு சாதாரண ஒரு வயது கூடினால் இப்போ ஒரு 30 வயசு, ஒரு 160 சென்டிமீட்டர், ஒரு வெயிட் வந்து ஒரு உதாரணம் சொன்ன வெயிட் ஒரு 70 கிலோ 65 கிலோன்னு சொன்னால் அவர் குறைஞ்சது 3.5 லிட்டர்ஸ் வாட்டர் தேவை ஒரு நாளைக்கு. அதை விட அவர் அடிஷனலாக அவர் எடுப்பார் வந்து அவர்கிட்ட சாப்பாட்டில் கொஞ்சம் வாட்டர் கிடைக்கும், டீயில் கொஞ்சம் கிடைக்கும். அதை விட ஒரு வாட்டராக ஒரு 3 to 3.5 லிட்டர்ஸ் எடுக்கிறது தான் எங்களோட வெக்க கிளைமேட்டுக்கு நல்லது. ஆனால் அது எப்படி எடுக்கணும்? சிலர் என்ன ஒரே டைமில் நிறைய குடிக்க பார்ப்பாங்க, அப்படிலாம் கஷ்டப்பட்டு குடிக்கக்கூடாது. அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணியை வந்து ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலத்துக்கு குடிக்கலாம். ஆமாம். அடுத்த லிட்டரை வந்து இன்னும் ஒரு 4-5 மணித்தியாலம் கட்டமாக குடிக்கணும். கட்டமாக. ஆனால் தேர்ஸ்டி இருந்தால் நீங்கள் குடிக்கலாம். உடலில் உங்களுக்கு நீங்கள் ஒரு வெளியில் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் ஆகிட்டு வந்தால் உங்களுக்கு கலைக்கும், நிறைய தண்ணி உடம்பு கேட்கும். ஆனால் உண்டு உடம்பு உங்களுக்கு சிக்னல் ஒன்று தரும், தண்ணி தேவையான அந்த சிக்னல்லேருந்து அந்த சிக்னல் தீர் மட்டும் குடிச்சு கொண்டே இருங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வரண்டா குடிங்க தண்ணி உழவு. இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது, பொதுவாக இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஓடி வந்து களைப்படைந்து அந்த மூச்சு விடுற நிலையில் கூட தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மையாக? அதாவது வந்து எப்படி இருக்குன்னு அதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு ஓகே நீங்கள் களைச்சிட்டு வாரீங்க, தண்ணி குடிக்க வேணும். ஆனால் எப்படி குடிக்கணும்னு சொன்னால் முதல்ல இருக்க வேணும், போத்தல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாக குடிச்சு ரொம்ப ஹைட்ரேட் பண்ணணும். அட்வான்ஸ் நீங்கள் நிறைய லோட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் களைப்பாறையாரு மெதுவாக குடிக்கணும். இல்லாட்டி அந்த தண்ணி வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், நிறைய குடிக்கும், உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், டக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் அதில் எல்லாம் வரும். அதனால் குடிக்க வேணும். சில பேருக்கு 1/2 லிட்டர் தண்ணி தேவைப்படலாம், 1 லிட்டர் தண்ணி கூட தேவைப்படலாம். ஆனால் முதல் இருந்துடணும், மெதுவாக குடிக்கணும்.
அதான் முக்கியம், ரிலாக்ஸை. சரி, எனவே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பயன் தரக்கூடிய பல விஷயங்களை இன்று நாங்கள் பேசியிருக்கிறோம். பொதுவாக உயர் குருதி அழுத்தமாக இருக்கலாம், அல்லது உடலுடைய சீனி அதிகரிப்பு, அதை எவ்வாறு நாங்கள் கட்டுப்பாடு வைத்திருக்கலாம், நீரை நாங்கள் எவ்வாறு அணுந்த வேண்டும், என்ன முறையில் நாங்கள் அதை குடிக்க வேண்டும் என்றெல்லாம் மிக அழகாக தெளிவாக உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே சொல்வது தான் எங்களுடைய கடமை. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகள் தான் இருக்கிறது. எனவே நீங்கள் அதை பின்பற்றி வாழ்ந்து நடந்து கொள்ளுங்கள். மைந்தனுக்கு நன்றி. ரசிகர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். பாடல் தரகு பாடலை பார்த்து ரசிப்போம்.